அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான சில குவைத்துடைய செய்திகளோடு வந்திருக்கிறேன் மறுபடியும். அன்பான உறவுகளே, 4 பேர், அதாவது 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க தீ விபத்தால் மட்டும் குவைத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைத்துடைய சபஹான் பகுதிகளில் இன்றைக்கி ஒரு வாகன விபத்து, அதாவது ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்தில் மோதி பிறண்டு இந்த சம்பவத்தில் தீ விபத்தாகி பார்த்திங்கன்னா 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய அல்நாயிம் ஸ்கிராப் யார்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்துல இந்த விபத்தில் பார்த்திங்கன்னா சிலர் உடனடியாக அந்த ஏரியாவில் இருந்தவங்களை அலர்ட் பண்ணி வெக்கேட் பண்ணதால் யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை. தீ அணைப்பு துறை விரைந்து போய் அந்த இடத்துல தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அது சம்மந்தமான செய்திகளையும் வெளியிட்டிருந்தாங்க, அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி போர் சூழல், ஓகே, யுத்தம் பற்றிய ஒரு சின்ன அப்டேட். சூப்பர். லெபனானுடைய பைரூட் பகுதிகளில் மிக மோசமான தாக்குதல்களை இன்றைக்கி நடத்தியிருக்கிறாங்க இஸ்ரேல். இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் தங்களுடைய தாக்குதல்கள் ரெஸ்பான்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டர் ரிவ்யூவில் இருக்குது எங்களுடைய அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நடைமுறையில் இருக்குது, ஆனால் இன்னும் எந்த ஒரு விஷயமும் சாத்தியமாகலை அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ரூல்ஸ். குவைத்தில் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதில் முக்கியமான சாராம்சத்தை காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த டிராஃபிக் ஆஃபீஸருக்கு பின்னால் இருக்கிற இந்த மஞ்சள் கலர் கடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும் பாக்ஸாக. இது டிராஃபிக் சிக்னலில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இதை நீங்கள் இப்போ பாருங்கள், டிராஃபிக் அவர் காட்டுறாரு பாருங்கள். இப்போ டிராஃபிக் சிக்னல் ஒருவேளை க்ரீனில் தான் இருக்கும், சிக்னல் க்ரீனில் தான் இருக்குது, ஆனாலும் இந்த மாதிரி டிராஃபிக் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது, அதாவது வாகனங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் க்ரீன் சிக்னலில் இருந்தாலும் இது மஞ்சள் கலரில் பாக்ஸாக போட்டிருந்தாலும் ஃப்ரீவேயாக இருந்தாலும் செய்த எக்காரணத்தை கொண்டும் உள்ள க்ரௌட் இருக்கும்போது, டிராஃபிக் க்ரௌடாக இருக்கும்போது தயவு செய்து உள்ளே நுழையாதுங்க. க்ரீன் சிக்னலாக இருந்தாலும் கூட நுழையாதுங்க. அதுதான் மெயினாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. எக்காரணத்தை கொண்டும் உள்ளே நுழையாதீங்க. அதை அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் உங்கள் மேலே ஃபைன் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரீன் சிக்னலில் தானே நான் உள்ளே போனேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி வண்டி நிற்குது. ஏன்னா உங்களுடைய சிக்னல் கொஞ்சம் நேரம் தான். அந்த சிக்னல் ஆஃப் ஆகினதுக்கு அப்புறமா அடுத்த ரூட்டுக்கு வாகனம் வரும், அடுத்த ரூட்டுக்கு போக வேண்டிய க்ரீன் சிக்னல் ஓப்பன் ஆகிரும். அப்படி ஓப்பன் ஆகினால் அந்த நேரத்தில் அந்த வாகனத்துக்கு போக முடியாது, நீங்கள் போயிட்டு க்ரோஸ் பண்ணிட்டு நிற்பீங்க நடுவில். அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இதில் பாருங்கள், இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இவங்க இந்த பக்கம் க்ரீன் சிக்னல், அவங்களுடைய சிக்னல் ஓப்பனில் இருக்கிறதால இவங்க என்ன செய்கிறாங்க, ஃபுல்லாகவே க்ரோஸ் பண்ணி மறித்து நிற்கிறாங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே க்ரோஸ் ஆகி போய் நிற்குது. இப்போ இங்கே வாகனங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது இந்த பக்கம் க்ரோஸ் ஆகிறதுக்கு. இப்போ அவங்களுக்கு க்ரீன் சிக்னல் விழுந்தாலும் இந்த வாகனங்களுக்கு இதை தாண்டி போக முடியாது. அதுதான் முக்கியமான தகவல். அதனால் தயவுசெய்து ரொம்ப கவனம், டிராஃபிக் ரூல்ஸையும் கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சில நேரங்களில் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக கூட உங்களுக்கு முடியலாம். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க அன்பார்ந்த உறவுகளே. அதே மாதிரி வாகனங்களுக்குள்ள எந்த ஒரு தீப்பற்றக்கூடிய பொருட்களையும் வைக்காதீங்க. விரைவில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது இல்லையா. பர்ஃப்யூம் இருக்குது, பாடி ஸ்ப்ரே இருக்குது, லைட்டர் இருக்குது. அதே மாதிரி தண்ணீர் பாட்டிலில் தண்ணி கொஞ்சமாக வச்சு நீங்கள் அந்த சீட்டில் வைக்கிறது, இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வைக்கிறது,
இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நிறையவே தீ விபத்துகள் பதிவாகுது. சரி, அதை தீ விபத்துகளுடைய விவரத்தை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கைரவானில் நேற்றைய தினம் கூட கைரவானில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. அந்த தீ விபத்துலையும் 2 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் சபானில் நடந்த தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அல்நாயும் ஸ்கிராப் யார்டில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட இடங்களில் தீ விபத்து நடந்திருக்குது. அதில் யாருக்குமே எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனால் தீய கட்டுப்பாடுக்கு கொண்டு வரத்துக்கு ரொம்பவும் முயற்சி செய்கிறதா தீயணைப்பு படை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான செய்திகள் அட்டாச் பண்ணியிருக்கிற அனைத்து செய்திகளையும் பாருங்கள். جميع المركبات اللي كانت تدخل الآن مثل ما احنا قاعدين نشاهده، حتى لو كانت الإشارة خضراء راح يتم تسجيل مخالفات لهم. الآن مثل ما أنتم قاعدين تشاهدون الآن هذا التقاطع باطل الحين بالاتجاه الثاني، مع وجود المركبات داخل هذا ما راح يقدر يمشي، واللي هني أصلا موجود داخل التقاطع وسكر الشارع. هذا الغاية والأساس ليش المخالفة هذه وضعت عدم دخول المربع الأصفر إلا في حالة انسيابيته. هذه السيارات اللي احنا قاعدين نشاهدها قادمة من الاتجاه الثاني، بطلت الإشارة هني على الاتجاه الثاني ما راح يقدرون يدخلون هنا. بعد شوي راح يفتح الإشارة الثالثة والسيارات لا زالت موجودة، وهذا سبب كبير من أسباب الازدحامات المرورية عندنا. بالنص القانوني بإدارة عامة المرور كمخالفات يمنع دخول المربع الأصفر إلا في حالة يكون الطريق سالك، فيمنع دخول السيارات حتى لو كانت الإشارة خضراء، وهذه دائما ما نركز عليها. حتى لو كانت الإشارة خضراء يمنع دخول المركبات إلى التقاطع إلا في حالة يكون التقاطع ماشي أصلا. التحكم المركزي تراقب جميع التقاطعات قدر المستطاع إن شاء الله يتم تسهيل حركة أي تقاطع أو في كثافة عالية من خلال الكاميرات. بالإدارة العامة للمرور نتمنى للناس طولة البال حتى لو كان في ازدحامات مرورية، ولكن للأسف بعض ممارسات المخالفين تزيد هذه الكثافة المرورية أو تزيد الزحمة. خلال ثواني تبطل الشارع كله. نتمنى من الناس كلها تأخذ الأمر بوعي. الأمر فيه مصلحة للجميع، عدم دخول تقاطعات إلا في حالة انسيابيتها. بيان صحفي إن فرق الإطفاء في مراكز الشقاية والجهراء الحرفي وكاظمة والبدع والإسناد والاستقلال توجهت إلى موقع البلاغ، حيث باشرت عمليات مكافحة الحريق والسيطرة عليها. ولمزيد من التفاصيل حول الموضوع ينضم إلينا عبر اتصال هاتفي مدير إدارة العلاقات العامة والإعلام والمتحدث الرسمي باسم قوة الإطفاء العام العميد محمد بدر الغريب. عميد محمد، بعد التحية، ما هي ملابسات هذا الحريق الذي اندلع في سكراب النعايم وكيف تعاملت فرق الإطفاء مع هذا الحريق؟ نعم، حياك الله أخوي، مسي عليك مسي على المشاهدين. طبعا وردنا بلاغ في تمام الساعة 3 فجر اليوم يفيد باندلاع حريق في سكراب النعايم لقطع السيارات المستعملة على طريق السالمي، وعلى أثر البلاغ تم توجيه فرق الأطفاء إلى موقع الحريق، وعند وصول فرق تبين أن الحريق كبير، وللحرص من رجال أطفاء بعدم